இங்க நான் விசுவாசிகளிடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Oh yes. இங்க இருக்கீங்களா? Amen. ஜீசஸ். ஓகே, இங்க கவனிங்க. சொல்லுங்க டெலிவரன்ஸ். Deliverance. எங்க இருந்து பார்த்துருந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம். டெலிவரன்ஸ். Deliverance. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். தட் மீன்ஸ் கடவுள் எனக்கு சொன்னதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். நான் கடவுள் என்கிட்ட சொன்னாரு, தேவன் என்கிட்ட சொன்னாரு, நான் பிள்ளைகளை நான் விடுதலையாக்க போகிறேன். நீங்கள் எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், இன்னைக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். இந்த மீட்டிங், இந்த ப்ரேயர் உங்களை விடுதலையாக்க போகிறது. நீங்கள் எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன், இந்த ப்ரேயர் உங்களை விடுதலையாக்க போகிறது. இந்த ஜெபமானது இன்னைக்கு உங்களை விடுதலையாக்க போகிறது. இந்த வார்த்தையானது உங்களை விடுதலையாக்க போகிறது. நீங்க எங்க இருந்தாலும் சரி, இப்பொழுதே நீங்கள் விடுதலையாவீர்களாக. சொல்லுங்க, I receive in the name of Jesus. சொல்லுங்க விடுதலை. விடுதலை. இன்னொரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். டெலிவரன்ஸ். விடுதலை. நீங்க நல்லா கவனிங்க. எல்லாருக்குமே விடுதலை தேவைப்படுது. எல்லாருக்குமே விடுதலை தேவைப்படுகிறது. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை தேவைப்படுது. am I right? எங்க இருந்து விடுதலை தேவைப்பட்டது? எகிப்திலிருந்து. that is a physical deliverance. Amen. அது என்ன டெலிவரன்ஸ்? Physical டெலிவரன்ஸ். நல்லா கவனிங்க. டெலிவரன்ஸ்ல விடுதலையிலேயே நிறைய வெரைட்டி இருக்கு. Amen. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? விடுதலையில நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ கவனிங்களேன். வெரைட்டி ரைஸ்னா நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? Vegetable rice. வெஜிடபிள் ரைஸ், கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ், Chicken rice. சிக்கன் ரைஸ், அப்புறம் Lemon rice. லெமன் ரைஸ், Pudina rice. புதினா ரைஸ், கருவேப்பிலை ரைஸ், அப்புறம் இன்னும் டொமேட்டோ ரைஸ். இப்படின்னு எவ்வளோ வெரைட்டி இருக்குது? நிறைய வெரைட்டி இருக்குது. ஏங்க காலிஃப்ளவர் ரைஸ் இருக்கு, அப்புறம் பன்னீர் ரைஸ் இருக்கு. இன்னும் என்ன என்ன ரைஸ் வேணும் உங்களுக்கு? எப்படி வேணும்? எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நீங்க ஏன் டெலிவரன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ரைஸ் கூட கம்பேர் பண்றீங்க? உங்களுக்கு விளங்குவதற்காக. ஏன்னா சாப்பாடுனா எல்லாருக்குமே புரியும். அப்படின்னு பாஸ்டர் நான் சோத்துக்கு செத்தவனான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நான் விளங்குவதற்காக நான் சொன்னேன். Oh yes. சரி, ட்ரெஸ்ஸுக்கு வருவோம். ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்கு நான் சொல்றேன். ட்ரெஸ்ஸில் நீங்க பார்த்தீங்கன்னா பேண்ட்டு, ஷர்ட்டு, கோட்டு, டிஷர்ட்டு, அப்புறம் ஆஃப் கை ஷர்ட்டு, ஆஃப் ஹேண்ட் ஷர்ட், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், அண்ட் தென் இன்னர் வியர், பனியன், ஆஃப் பனியன், இன்னும் நிறையா போயிட்டே இருக்கு. ட்ரௌசர். இதே லேடிஸுங்க பார்த்தீங்கன்னா புடவை இருக்கு. அதுல எத்தனை புடவை இருக்கு தெரியுமா? அங்கே தான் வெரைட்டியே ஜாஸ்தி இருக்கு. இன்னும் ஈஸியாக சொல்லப்படாம். சில்க்கு, அப்புறம் காட்டனு, பூனம், அப்புறம் கிரேப்பு, பனாரஸ் பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, காட்டன், இப்படின்னு வெரைட்டியா இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் இந்த வெரைட்டிஸை சொல்றீங்க? நல்லா கவனிங்க. ஒரே டெலிவரன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்குமான்னா அதான் கிடைக்காது. நல்லா கவனிங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? டெலிவரன்ஸ், விடுதலை எல்லாருக்குமே விடுதலையான்னு கேட்டா எஸ், எல்லாருக்குமே விடுதலை. எல்லாருமே விடுதலை ஆகிறது தான் தேவனுடைய சித்தம். விடுதலையாய் நீங்க என்ன செய்யணும்? அந்த விடுதலை தான் ரட்சிப்பாய் உங்களிடத்துல வருகிறது. விடுதலை தான் உங்களுக்கு ரட்சிப்பாய் வருகிறது. நல்லா கவனிங்க. இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தினார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அவர் சிந்தின ரத்தம் விடுதலையாய் மாறி இப்பொழுது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஓ மை காட். இங்க அந்த ரட்சிப்புக்கு அடுத்து நம்ம மேல போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இங்க ரட்சிப்புக்கு அடுத்து மேல போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா ரட்சிப்புலயே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்கோம். ஏன்? பிகாஸ் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பே காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பே காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பே காத்துக்கொள்ளணும். இப்ப ரட்சிப்பு எங்க? பாஸ்டர் முகம் துடைக்கிறதுக்கு என்கிட்ட கர்ச்சீஃபே இல்லை. நீங்க ரட்சிப்பை பத்தி கேட்குறீங்க. எஸ், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்க விடுதலையானீங்க. ஆனா இப்ப அந்த விடுதலை எங்க? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? இப்போ நீங்க ஒரு பிரிசன், சிறையில் இருந்து நீங்க விடுதலை ஆகுறீங்க.
இப்போ நீங்க சிறையிலிருந்து, இப்போ நீங்க கூட வேண்டாம் விடுங்களேன், சரி நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ நீங்க சிறையிலிருந்து என்ன செய்றீங்க? விடுதலை ஆகுறீங்க. தட் மீன்ஸ் அதுக்கு பேர் என்ன? ரட்சிப்பு. ஆமா, ரைட்? சிறையிலிருந்து நீங்க விடுதலை ஆகுறீங்க, அதுக்கு பேர் என்னது? ரட்சிப்பு. எகைன், மறுபடியும் நீங்க ஏன் சிறைக்கே போறீங்க? நீங்க தான் விடுதலையாக்கப்பட்டீங்கல்ல. விடுதலையாக்கப்பட்டா உங்களுக்கு எல்லாவற்றுக்குமே சுதந்திரம் இருக்கா இல்லையா? ஆமென். எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? ஆமென். பக்கத்துல கேளுங்க பார்க்கலாம். நீங்க எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் இல்ல, உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கங்க பார்க்கலாம். உங்களுக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமா, ரைட்? நானும் என்ன செய்திருக்கேன்? ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இப்போ இந்த ரட்சிப்புக்கு அடுத்து என்ன? இந்த ரட்சிப்புக்கு அடுத்து என்ன? என் கூட இருக்கீங்களா? ஆமென். நீங்க விடுதலையாக்கப்பட்டீங்க. பட் எகைன் நீங்க தான் விடுதலை தேவைன்னு சொல்லி நிக்கிறீங்க. ஆமென். நீங்க ஜெயிலில் இருந்து விடுதலை ஆயிட்டீங்க. எகைன் மறுபடியும் நீங்க தான் கேட்கறீங்க, நான் என்ன செய்யணும்? இன்னும் விடுதலை ஆகணும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். ஒரு புறா இருக்கு. ஒரு புறா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு புறா. இந்த புறா கூண்டுல நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு புறாவை கூண்டுல அடைச்சு வச்சிருக்கீங்க. இப்ப இந்த புறாவை அந்த கூண்டுல இருந்து நீங்க திறந்து விட்டீங்க. நீ இப்போ சுதந்திரமா என்ன செய்ய? வாழு, சுதந்திரமா இரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டீங்க? திறந்து விட்டீங்க. எஸ் ஆர் நோ? இப்ப யார் திறந்து விட்டது? சொல்லுங்க. நான். இப்ப யார் திறந்து விட்டது? இப்ப நீங்க திறந்து விட்டுருக்கீங்க. புறாவை விடுதலை பண்ணிட்டீங்க. இப்ப புறாவை விடுதலை பண்ணிட்ட உடனே புறா மறுபடியும் அந்த கூண்டை தேடி தான் வருது. மறுபடியும் அந்த புறா என்ன செய்யுது? இந்த கூண்டை தேடி தான் வருது. ஏன்? பிகாஸ் இந்த சிறை அதுக்கு பழக்கமாயிற்று. இப்ப நீங்க என்ன பாத்தீங்கன்னா, இந்த சிறைக்கு போறவங்கலாம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒன்ஸ் அவங்க அந்த சிறைச்சாலைக்குள்ள போயிட்டு வந்துட்டாங்கன்னா அதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியும். அட்வொகேட்டை போய் பார்க்கணும். சிறைக்கு போயிட்டா அட்வொகேட்டை போய் பார்க்கணும். அடுத்து அது என்ன செக்ஷன்ன்றத அந்த எஃப்ஐஆர் காப்பியை யார்கிட்ட காமிக்கணும்? அட்வொகேட்டை கிட்ட காமிக்கணும். அண்ட் தென் அட்வொகேட் அதுக்கு உண்டான எல்லா செக்ஷன்ஸையும், அது என்ன வெரைட்டி ஆஃப் கேஸ், அது என்ன வெரைட்டி ஆஃப் கேஸ், என்ன டைப் ஆஃப் கேஸ் அப்படின்னா எந்த வகையான கேஸ். எத்தனை பேருக்கு விளங்குது? எந்த வகையான கேஸ், என்ன செக்ஷன்? ஏவா, செக்ஷன் ஏ, இல்ல செக்ஷன் பி ஆர் செக்ஷன் சி? என்ன வகையான செக்ஷன்? செக்ஷன்லயே மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்கு? நிறைய சட்டம் இருக்கு. இப்போ இதுல எந்த சட்டத்தை வச்சு இப்போ இவரை விடுதலையாக்கணும்? எப்படி விடுதலையாக்குறதுக்கு இவருக்கு வாதாடணும்? எப்படி விடுதலையாக்குறதுக்கு இவருக்கு என்ன செய்யணும்? வாதாடணும். யார்கிட்ட போய் வாதாடணும்? ஜட்ஜ் கிட்ட. ஜட்ஜ் கிட்ட போய் கூப்பிடணும்னா ஜட்ஜை எப்படி சொல்லி கூப்பிடணும்? மை லார்ட். ஆஹா. ஜட்ஜை கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடணும்? ஜட்ஜ் அப்படின்னு கூப்பிட்டா அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. பட் நல்லா கவனிங்க, அந்த அவையில, தட் மீன்ஸ் அந்த சேம்பருக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா எப்படி? குற்றவாளியா. நீங்க குற்றவாளியா இருக்கீங்க. இப்ப அட்வொகேட், தட் மீன்ஸ் உங்களுடைய வழக்கறிஞர், அவர் என்ன சொல்லி அவரை கூப்பிடணும்? மை லார்ட். ஏன் மை லார்ட்னு சொல்லி கூப்பிடுறாரு? பிகாஸ் மை லார்ட்னா அவருக்கும் மேல சுப்பீரியர். உங்களுக்கும் மேல சுப்பீரியர். ஏன் சுப்பீரியர்? சுப்பீரியர்னா யாரு? உங்களோட உயர்ந்தவர். உங்களோட உயர்ந்தவர். இங்க எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு முழுமையா விடுதலை ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? முழுமையா விடுதலை ஆயிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு ஆசை? இங்க நான் சுவாசிக்கிற இடத்துல நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. மை லார்டுன்னு கூப்பிட்டாதான் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. அவர் அடுத்து அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கி, அவர் வாங்க மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டாரு? வாங்க மாட்டார். அவர் யார் மூலியமா வாங்குவாரு? அவருக்கு கீழே டைப்பிஸ்ட் இருப்பாங்க, அவங்க மூலியமா தான் அந்த கேஸை வாங்குவார். ஆஹா.
இப்போ உங்களுக்கு யார் டைப்பிஸ்ட்? உங்களுடைய ஏஞ்சல்ஸ். Oh, yes. உங்களுடைய ஏஞ்சல்ஸ் தான் உங்களுக்கு டைப்பிஸ்ட். Amen. லார்ட், மை லார்ட் யாரு? மை லார்ட் தான் காடு. Oh, yes. ஆஹா, மை லார்டு தான் காடு. இப்ப காடு கிட்ட போன உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்க இருக்கிற இப்ப சிறைச்சாலையிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும். ஓ மை காட், நாங்க விசுவாசிக்கிற இடத்துல இப்ப இந்த சிறைச்சாலையிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும். நீங்க ஆசைப்படல, நீங்க இன்னும் இந்த சிறைச்சாலையிலே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. Amen. நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் அந்த சிறைச்சாலையிலே? ஏன்னா உங்களை விடுதலை ஆக்கினாலும் இன்னும் நீங்க சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, இன்னும் எனக்கு எதுவும் நடக்கல, இன்னும் எனக்கு எதுவும் மூவ் ஆகல, இன்னும் எதையும் என்னால் பார்க்க முடியல. முதல்ல நீங்க சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரணும்னா யாருடைய உதவி உங்களுக்கு தேவை? அட்வொகேட்டோடைய உதவி உங்களுக்கு தேவை. Amen. ஆஹா, இப்போ உங்களுக்கு யாருடைய உதவி தேவை? அட்வொகேட்டோடைய உதவி. தட் மீன்ஸ் வழக்கறிஞருடைய உதவி உங்களுக்கு தேவை. ஓ மை காட். இப்போ முதல்ல உங்களுடைய கேஸ் என்னன்னு பார்க்கணும். உங்களுடைய கேஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கணும். நீங்க எதனால சிறையில் இருக்கீங்க, எதனால இன்னும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கல. சில பேர் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக இருப்பாங்க. குண்டார் சட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குண்டாஸ். ஏன், எதனால? அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. அது குண்டாஸ் எதுக்கு போடுவாங்க? ஒரு வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. அப்போ நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நான் இவ்வளோ வருஷமா குண்டாஸ்ல தான் இருந்திருக்கேன், இன்னும் எனக்கு ஸ்பிரிச்சுவலா எனக்கு என்ன ஆகல, விடுதலை. இன்னைக்கு என்னுடைய அட்வொகேட் வரப்போறார். Oh, yes. இன்னைக்கு என்னுடைய வழக்கறிஞர் வரப்போறார். இப்பொழுதே என்னுடைய வழக்கறிஞர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரப்போகிறார். உங்களை முழுவதுமாய் விடுதலையாக்க போகிறார் இயேசுவின் நாமத்திலே. சொல்லுங்க, விடுதலை. என்ன கேட்டகிரி? முதல் நல்லா கவனிங்க, ஒரே வழக்கறிஞர் தான். ஆனா இந்த ஒரே வழக்கறிஞர் எல்லா கேஸையுமே ஹேண்டில் பண்ணுவார். ஆனா செக்ஷன் வேற, டிபார்ட்மெண்ட் வேற. Oh, yes. ஆஹா, உங்களுக்குரிய விடுதலையின் வெளிப்பாடுகள் வேற. Amen. நான் ஒரு நாள் ஒரு ப்ரேயர் வச்சிருந்தேன். அந்த ப்ரேயர்ல அது வெளி இடத்துல அப்போ என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு நபர் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு என்கிட்ட வந்தார். அந்த டாக்குமெண்ட்ஸை தொடரப்பவே இருக்கீங்களா? எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? அந்த டாக்குமெண்ட்ஸை தொடரப்பவே கடவுள் சொன்னாரு, இது விச் கிராஃப்ட் கிட்ட போயிட்டு வந்திருக்கு. இருக்கீங்களா? இது விச் கிராஃப்ட். தட் மீன்ஸ் யார் இந்த விச்சஸ், தட் மீன்ஸ் செய்வினை பண்றாங்களோ, மந்திரம் பண்றாங்களோ, அவங்க கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னார். அப்படி சொன்ன உடனே நான் அவரை கண்ணை அப்படி திறந்து, பிரதர் இந்த டாக்குமெண்ட் விச் கிராஃப்ட் அப்படின்னா மந்திரவாதி கிட்ட போயிட்டு வந்திருக்கு, செய்வினை செய்கிறவங்க கிட்ட போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேப்பர்லேருந்து அவர் கையெடுத்து சொன்னார், ஆமாம் பாஸ்டர் இது போயிட்டு வந்திருக்கு, ஆனால் நான் போகலை, என்னுடைய ஒய்ஃப் போயிட்டு வந்தாங்க. ஆமாம் இது நடந்தது. கன்ஃபர்மேஷன். பிகாஸ் இந்த கேஸை இப்போ யார் ஹேண்டில் பண்றா? தேவன் ஹேண்டில் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் இப்போ இந்த கேஸ்ல கிரியை செய்யணும். Oh, yes. ஆஹா, இருக்கீங்களா இல்லையா? இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ்ல யார் கிரியை செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். அப்ப யார் முதல் இடம் கொடுக்கணும்? நாம. சொல்லுங்க நாம. சொல்லுங்க நான். இன்னொரு வாட்டி சொல்லுங்க நான். இப்போ எல்லாருக்குமே டிஃபரெண்டான கேஸ். கடன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி கடன் இருக்காது. கடன் வாங்கி வச்சிருக்கவங்களாம் நல்லா கவனிங்க, டிஃப்ரெண்டாக வாங்கி வச்சிருப்பீங்க. 1-2% வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க, இன்னொருத்தர் 10% வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்னதான்? கடன் தான். இப்போ அடுத்து இந்த ப்ரேயரில் அவர்கிட்ட அந்த கேஸ் இது மந்திரவாதிகிட்ட போயிட்டு வந்திருக்கணும்னு அவர் சொன்னார். ஆமாம் நான் போகலை, என்னுடைய ஒய்ஃப் என்ன செஞ்சாங்க, போனாங்க. அப்போ கடவுள்கிட்ட கேட்டேன், கடவுளே இப்போ இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. கடவுள் சொன்னார், அதை நான் விடுதலை பண்ணுறேன்னு சொல்லு. எகெயின் இவங்க அங்கே போனாங்கன்னா இந்த கேஸ் இவங்களுக்கு சாதகமாக முடியாது. இவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கேஸ் என்னவாகும், சாதகமாக முடியும். அவங்க என்ன செஞ்சிட்டார், அவர் ஓகே எனக்கு வந்த ரெவலேஷனை அப்படியே அவங்களுக்கு சொல்லிட்டேன். கடவுள் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டை அப்படியே அவங்களுக்கு சொல்லிட்டேன். எகைன் 2 நாள் இல்லை,
அவங்க ஒய்ஃப் எகைன் என்ன செஞ்சிருக்காங்க, இதை எடுத்துட்டு மறுபடியும் போயிருக்காங்க. என்னடா இது, இப்பதானே போயிட்டு வந்தோம், ரொம்ப ஸ்லோவாகுது. இவர் என்ன பண்ணாரு, அதே டாக்குமெண்ட்ஸ் எடுத்து என்கிட்ட வந்தாரு. கடவுள் சொன்னார், நான் இதை முடிச்சு கொடுக்குறேன், ஆனா எகைன் மறுபடியும் இவங்க போவாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? மறுபடியும் இவங்க போவாங்க. அப்படி போனா இந்த கேஸ், இந்த காரியம் எதிர்த்தரப்புக்கு தான் சாதகமா முடியும் அப்படின்னு யார் சொன்னது? தேவன். கடவுள் சொன்னாரு, அதை நான் சொல்லிட்டேன். 2 நாள் இல்ல, எகைன் என்ன பண்ணாங்க, இவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒய்ஃப் எகைன் எடுத்துட்டு போயிருக்காங்க. போன அடுத்த வாரமே கேஸ் இவங்களுக்கு சாதகமா முடியல. கேஸ் இவங்களுக்கு சாதகமா முடியல. கடவுள் என்ன சொன்னாரு, இங்க இருந்தா உன் கேஸ் ஜெயிக்கும், நீ எடுத்துட்டு போனா உன் கேஸ் உன் எதிர்த்தரப்புக்கு தான் என்ன ஆகும், சாதகமா முடியும். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? முதல்ல நீங்க எங்க இருக்கீங்க? யார் கூட இருக்கீங்க? யார் கூட டை அப் வச்சிருக்கீங்க? முதல்ல உங்களுடைய கேஸ் என்ன விதமான கேஸ்? முதல்ல உங்க கேஸ் ஏதாவது ஒரு புக்ஸ் ஏதாவது இருக்கீங்களா? புக்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? கவனிங்க, இப்போ பாருங்க. தேங்க்யூம்மா. இப்போ இது ஒரு கேஸ் புக்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு கேஸ் புக். இல்லை உங்களுடைய ப்ராப்ளமோ உங்களுடைய இஷ்யூவோ ஏதோ ஒரு காரியம், இட்ஸ் ஓகே. இது தேவ மனுஷங்கிட்ட வர்றப்பவே இதை எப்படி விடுதலை ஆக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கடவுள் சொல்லியிருப்பார். இருக்கீங்களா? இதை எப்படி விடுதலை ஆக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கடவுள் சொல்லியிருப்பார். இல்லையா? அந்த தேவ மனுஷனுக்கு தெரியும். எல்லாரும் ஒரே விதமா டெலிவரன்ஸ் ஆக மாட்டாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி விடுதலை ஆக மாட்டாங்க. இப்போ நீங்க விடுதலையானா, அட்லீஸ்ட் நீங்க பிரிசன்ல இருந்து நீங்க விடுதலையானா நீங்க என்ன செய்வீங்க? உங்களை எத்தனை நாள் கையெழுத்து போட சொல்றாங்க? 15 நாள் என்ன செய்ய சொல்றாங்க? கையெழுத்து போட சொல்றாங்க. சில பேருக்கு எத்தனை நாள் சொல்லுவாங்க? 10 நாள். 15 நாள் தானா? 15 நாள் என்ன செய்ய சொல்லுவாங்க? கையெழுத்து போட சொல்லுவாங்க. ஏன்? ஏன்னா நீங்க கரெக்டா இருக்கீங்களா? கரெக்டா கையெழுத்து போட்டிருக்கீங்க. அதே போல தான் உங்களுடைய டெலிவரன்ஸும் 15 நாள் டைம் எடுக்கும் ப்ராப்பராக எல்லாமே செட் ஆகிறதுக்கு. பிகாஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்க? சில பேருக்கு ஒரே நாளில் செட் ஆகலாம். ஏன்னா ஒழுக்கமாக இருந்தா, அவனுடைய எண்ணமும் கரெக்டாக இருந்தா, அவனுடைய செயலும் நடவடிக்கையும் எல்லாமே கரெக்டாக இருந்தா ஒரே நாளில், பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க அது நடந்துடுச்சு. ஆமாம், அவங்க கடைசியாக அவங்க வந்து அதான் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க இங்கே இருந்தால் இந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாகும், இல்லைன்னா அந்த கேஸ் அவங்களுக்கு தான் முடியணும். அவர் வந்து என்கிட்ட மொட்டையாக சொன்னார் அப்படின்னா, பாஸ்டர் அந்த கேஸ் நீங்கள் ஜோம் பண்ணீங்க, அந்த கேஸ் அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னாரு. திருப்பி நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் என்ன உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சேன், நீங்கள் என்ன செய்தீங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்தார். திருப்பியும் கேட்டேன், கடவுளே இது என்னப்பான்னு. அவங்க மீண்டும் அங்கே போயிருக்காங்க அப்படின்னு. எகைன் அவர்கிட்ட கேட்டேன், மீண்டும் போனீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? என்ன சொல்றது பாஸ்டர், என் ஒய்ஃப் கேட்கலன்னா முடிஞ்சு. கேட்கலன்னா முடிஞ்சு. என்ன சொன்னாரு? மறுபடியும் அங்க போனா இந்த கேஸ் யாருக்கு போகும்? அவங்களுக்கு சாதகம். அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே என்ன ஆகும்? நடக்கும். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? முதல் டெலிவரன்ஸ், விடுதலை என்ன கேட்டகரி உங்களுக்குன்னு தெரியணும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, ஆமாம் ரைட்? நீங்கள் யார்கிட்ட போகிறீங்க? டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க. இப்போ டாக்டர்கிட்ட போன உடனே, டாக்டர் எனக்கு இந்த ஜுரம், எனக்கு இப்படி பண்ணுது, இப்படி செய்யுது, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. எஸ் ஆர் நோ? சிம்டம்ஸ் சொன்னோன்னா அவர் ஒன்று சொல்லுவார், உடனே பேனாவை எடுத்து ஸ்கேனுக்கு எழுதுவார், பிளட் டெஸ்ட் பண்ணும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கே நாங்கள் பண்ணியிருக்கோம். இருக்கீங்களா இல்லையா? எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் நாங்களே என்ன பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோம். பிளட் டெஸ்ட்டு, அடுத்து யூரின் டெஸ்ட்டு, ஸ்கேனு, இசிஜி, கல்ச்சர் டெஸ்ட், இது எல்லாத்துக்குமே எழுதி கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லை டயாபெட்டிஸ், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை அவருக்கு டயாபெட்டிஸ். இது எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனோம்.
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கூட்டிகிட்டு போகிறப்போ கல்ச்சர் டெஸ்ட், அங்கே ரத்தம் கொடுக்கணும். நல்லா ஒரு இதில் எடுக்கலை, இங்கே ஒன்று குத்துனாங்க, அது பாட்டு சில இந்த பைப்புலலாம் தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அழகாக வருது. அதை எடுத்தோடனே அடுத்து ஒன்றுன்னு சொல்லுறாங்க, அழகாக வருது. முடித்த உடனே அவரே வீக் ஆகிட்டார், ரத்தம் கொடுத்தோடனே அவரே வீக் ஆகிட்டார். அடுத்தது யூரின் டெஸ்ட்டு. யூரின் டெஸ்ட் எடுத்தோன்னா எல்லாமே நார்மல். அடுத்து தண்ணி எவ்வளோ குடித்தா தண்ணி யூரினில் எவ்வளோ வெளியே வருது, இதுவும் ஒரு டெஸ்ட்டு. அடுத்து பிபி செக்கப் ஒன்று இருக்குது. அடுத்து சுகர் செக், கிரியேட்டின் லெவலா, கிரியேட்டிவ் லெவல் எவ்வளோ இருக்குது, அது ஒரு டெஸ்ட்டு. மொத்தத்தில் எல்லாமே டெஸ்ட்டு. ஏன்? பிகாஸ் உங்களுக்கு என்ன வியாதின்றது என்ன செய்யணும், இப்போ அவரு அனலைஸ் பண்ணி சொல்லணும். இருக்கீங்களா? இது எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட ரிப்போர்ட் வந்துச்சு. ரிப்போர்ட் வந்த உடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு இது இப்படி இருக்குது, கிட்னி நல்லா இருக்குது, ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்குது, யூரினும் கரெக்டாக போகுது. அப்போ இவருக்கு என்ன பிரச்சனை? ஓகே ரைட், இந்தாங்க நான் எழுதி கொடுக்குற டேப்லெட் எல்லாம் என்ன செய்யுங்க, போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு இங்கே இருங்க, அது எப்படி கிரியை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாரமா எஸ் 1 வீக் நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா எங்கே இருந்தார்? அதே ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இப்போது இதெல்லாம் முடிஞ்சு ரிப்போர்ட் வந்துச்சு. டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்கு. சாப்பிட்ட உடனே எல்லாமே முகம்லாம் வீங்க ஆரம்பிச்சிச்சு, முகம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? அடுத்து டாக்டர் சொல்கிறாரு, இப்போ ஒரு புதுசாக ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்? பிகாஸ் நார்மலாக போனதுக்கே அவர் எல்லா செக்கப்பும் எழுதி கொடுத்து கடைசியில் இதுதான் ப்ராப்ளம், சிம்டம்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. இதனால தான் இது வந்திருக்கு. ஆமா ரைட்? இதனால தான் இந்த இஷ்யூ, இந்த காரியம், இந்த ப்ராப்ளம், இந்த நோய் இது உங்களுக்கு வந்திருக்கு. யார் சொன்னது? டாக்டர். அதே போல நீங்க ஊழியக்கார முன்னாடி போய் நிக்கிறப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நீங்க சிம்டம்ஸ் சொன்னீங்கன்னா, தட் மீன்ஸ் உங்களுடைய காரியங்களை நீங்க சொன்னீங்கன்னா அதுக்குரிய ப்ராப்பரான அனலைஸ் பண்ணி, ஓ மை காட், என்னது ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி உங்களை சரி பார்த்து உங்களுக்கு இசிஜி எடுத்து கரெக்டாக சொல்லணும். உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இங்கிருந்து இன்னும் ஆவி வந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து இன்னும் ஆவி போயிருக்கு. இப்போ இதுக்கு என்ன மருந்து மாத்திரை கொடுக்கறது, என்ன எந்த அனாயிண்டிங் எடுத்து இப்போ சொருகிறது, என்ன அனாயிண்டிங் ஊசியை போடுறது, என்ன அனாயிண்டிங் மாத்திரையை கொடுக்கறது அப்படின்னு யாருக்கு தெரியணும்? ஊழியக்காருக்கு, பாஸ்டுக்கு தெரியணும். உங்களை வழி நடத்த. அதனால தான் உங்களை நடத்தினவர்களுடைய விசுவாசத்தை நன்கு அறிந்து நினைத்து அதை பின்பற்றுங்கள். சும்மா சொல்ல. பவுல் எல்லாத்தையும் தெளிவாக தான் எழுதி வச்சிருக்காரு, தெளிவாக தான் எழுதியே அனுப்பிச்சிருக்காரு. பாஸ்டர் எனக்கு இப்படிலாம் இருக்குது, ஓகே ரைட், எனக்கு கடன் இருக்குது, கையை வை, ஷபல பல 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 தபா துமில், அவ்வளோதான், நீ விடுதலை ஆகிட்ட. நீ என்ன ஆகிட்ட? எகைன் அவங்க போவாங்க. ப்ராப்ளம் எப்படி தான் இருக்குது, அப்படியே ஓகே நான் விடுதலை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போன உடனே அங்கே அதே எகைன் திரும்பும். எகைன் அங்கே மீண்டும் என்ன பிரச்சனை இங்கே சொன்னாங்களோ அது அங்கே வீட்டில் திருப்பி வெளிப்படும். அப்போ இவங்க விடுதலை ஆயிட்டாங்களா? அப்போ பார்த்த டாக்டரு சிம்டம்ஸை சொன்னாங்க. ப்ராப்ளம் என்ன? இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு பையனை கொண்டு வராங்க. தீயில விழுகிறான், அடுத்து தண்ணீரில் போய் விழுகிறான். இயேசு பார்க்குறாரு, அதட்டுறாரு. அதட்டின உடனே அவன் வாயிலிருந்து நுர வருது. நுர வந்த உடனே அவன் விடுதலை ஆயிட்டான். அப்ப அது என்ன ஆவி? ஃபிக்ஸ் ஆவி. அது என்ன ஆவி? ஃபிக்ஸ் ஆவி. ஃபிக்ஸ் வர்றதுனால தான் அவன் எப்படி இருக்கான்? தீயில போறான், அடுத்தது தண்ணியில போறான். இது எப்ப நடக்குது? ஒவ்வொரு கிரகணம் வர்றப்போ இது நடக்குது. பாஸ்டர், அமாவாசை டைம், பௌர்ணமி டைம், என் ஹஸ்பண்ட் ஒரு விகாரமா மாறுறாரு. ஓகே, யாரோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு செஞ்சாங்க? ஏன் செஞ்சாங்க? எது மேல செஞ்சாங்க? அடுத்தது எப்படி செஞ்சிருக்காங்க? அடுத்தது எது மூலியமா அனுப்பியிருக்காங்க? இருக்கீங்களா இல்லையா? இது எதுவுமே தெரியல. அமாவாசை, பௌர்ணமி,
உனக்கு யாரோ வயித்துல மருந்து வச்சிட்டாங்க, அவ்வளோதான், டமால் டொமேல், அவுட், அது போயிடும். எப்படி பார்த்தியா பாஸ்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஊழியக்காரரு. பாஸ்டர் ராத்திரி நான் போனேன்னா எகைன் அது இதா அப்படியே எகைன் அது என்ன செய்யுது, திருப்பியும் அது பண்ணுது, திருப்பியும் அது என்னை தொல்லை கொடுக்குது. அப்போ அது உன்னை விட்டு சரியா போகலையோ, அடுத்த ஜபம் வச்சிடலாம், அடுத்த ஜபம் வச்சிடலாம். நோ, முதல்ல கவனிங்க, நீங்க சொன்ன உடனே இந்த 5 காரியத்தையும் யார் கண்டுபிடிக்கணும்? ஊழியக்காரன். முதல்ல அவர் கண்டுபிடிக்கணும். நான் இன்னும் டெலிவரன்ஸ்குள்ளே வரல, வராமே இவ்வளோ காரியம் இருக்கு. அப்போ உள்ள வந்தா எவ்வளோ காரியம் இருக்கு. இஸ் ஆபரேஷன் தியேட்டர். ஓ எஸ். நீங்க வந்திருக்கிற இடம் இசிஜி. நீங்க வந்திருக்கிற இடம் என்னது? இசிஜி. அப்போ மொத்தமா அனலைஸ் பண்ணாம உங்களை வெளியே அனுப்ப மாட்டேன். எல்லா ப்ராப்ளமும், எல்லா கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் இப்பொழுதே நிர்மலமாக்குற இயேசுவின் நாமத்துல பை ஃபோர்ஸ் பை ஃபயர் கட்டளையிடுகிறேன். தேவனுடைய ஊழியக்காரனாய் உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, இப்பொழுதே ஆபரேஷன் பை ஃபயர் சொல்லுங்க. ஆபரேஷன் பை ஃபயர். ஆபரேஷன் பை ஃபயர். Receive in the name of Jesus.